ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு கொடுங்க. ஆமென். நம்மளை ஒரு பர்சன் நேசிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி மாறணும்ல. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்யணும், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பேசணும். அவங்களுக்கு பிடிக்காததே நான் செஞ்சுட்டு இருந்தா நம்ம நேசிப்பாங்களா யாராவது? இன்னைக்கு ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை நீங்க செய்யுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அவர் உங்களை நேசிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறார். February 14th எல்லாம் வரப்போகுது. வேலண்டைன் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ண போறாங்க. நான் யாருக்கு ஆண்டவரே போய் ரோஸ் கொடுக்கறது? நான் யாருக்கு ஆண்டவரே கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது? எனக்கு யார் ஆண்டவரே கிரீட்டிங் கார்டு கொடுப்பா? நான் யாருக்கு கொடுப்பேன்? கிரீட்டிங் கார்டு எனக்கு இல்லையே. ஒரு பெரிய கிரீட்டிங் கார்டு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் திறந்து பார்க்கும்போது அதை ஓபன் பண்ணி படியா, உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லி பக்கம் பக்கமா நான் எழுதியிருக்கேன். என் பிரியமே, என் ரூபவதி, என்னெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் முடியுமோ. நீ எதிர்பார்த்த மனுஷன் கூட உன்னை இப்படி ஐஸ் வச்சிருக்க மாட்டான். எனக்கு இந்த பர்சன் ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுத்தா நல்லா இருக்குமே நினைச்சிருப்போம்ல. நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க, நம்மளை பராமரிக்கிறதுக்கு. உன்னை நான் இன்னும் ஸ்டில் லவ் பண்றேன், உன்னை அதிகமா நேசிக்கிறேன். தேவை என்ன தெரியுமா? கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்கணும். நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்காக விட்டு கொடுங்க. அவருக்கு என்ன பிடிக்கும்? இன்னைக்கு கணவன் மனைவி உங்களுக்கு பிடிக்காமலே இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்வோம். இந்த கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கிறோம், ஒரு நபருக்காக இன்னொரு நபர் விட்டு கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்காக நான் இதை விட்டு கொடுக்குறேன்னா, ஆண்டவருக்காக இதை நான் செய்யறேன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை லவ் பண்றதுக்கு, நம்மளை நேசிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறார். கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன். என்னை எப்படிலாம் நீங்க லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் செய்யறேன். உங்ககிட்ட உட்காரணுமா நான் வந்து உட்கார, உங்ககிட்ட பேசணுமா நான் பேசுறேன், உங்க சமூகத்துல காத்திருக்கணுமா நான் காத்திருக்கிறேன், வேதத்தை வாசிக்கணுமா நான் வாசிக்கிறேன். நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ என்கிட்ட பேசுங்க, என்ன உணர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ என் கூட உணர்த்துங்க, என் கூட பேசுங்க. கொஞ்சம் ஆண்டவருக்கு நீங்க விட்டு கொடுங்க பார்ப்போம். நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை காதலிக்கிறேன், நான் இயேசுவை காதலிக்கிறேன்.